நம்ம தலையில எழுதியிருக்க எழுத்து தாங்க நம்ம வாழ்க்கைய தீர்மானிக்குது. அதை மீறி ஒண்ணுமே செஞ்சிட முடியாது. "வல்லான் வகுத்ததே வாய்க்கால்" அப்படின்னாங்க. "வல்லான் வகுத்ததே வாய்க்கால்." அவன் சொன்ன வழிதான். அவன் வகுத்து வைத்த வாய்க்கால் வழியாக தான் தண்ணீர் ஓடுது. அது போலத்தான். புறநானூற்றுல சொல்றாங்க. ஆத்துல போட்ட ஒரு மரக்கட்டை எப்படி மிதந்து போகுமோ, அந்த மாரி அந்த நீரோட்டத்துக்கு ஏற்றா மாரி மிதந்து செல்வதுதான் மனித வாழ்க்கை அப்படின்னு புறநானூற்றுல சொல்றாங்க. இப்படி பல நூல்களில் விதியின் தன்மையைப் பற்றி எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். அதை வென்று காட்டக்கூடிய மதியின் தன்மையைப் பற்றியும் பல்வேறு இலக்கிய நூல்களிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்போது இந்த விதிதான் வலியது, விதிதான் வெல்லுவது, மனித வாழ்க்கையை முன்னேற்றுவது அந்த விதி பயன்தான். யார் ஒருவரும் தாங்களாக முன்னேறிவிட முடியாது. விதியால் தான் முன்னேற முடியும் என்று பேசுவதற்காக அந்த அணியைச் சேர்ந்த திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் தயாராக இருக்கிறார்கள். திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் பல்வேறு பட்டிமன்றங்களை கண்டவர். பல பட்டிமன்றங்களிலே நடுவராக இருந்து நல்ல நல்ல தீர்ப்புகளை வழங்கியவர். தன்னுடைய அணிக்கு தன்னாலான வகையிலே வாதங்களை முன்வைத்து செயல்படக்கூடியவர். அத்தகையவர் இன்றைக்கு அந்த அணியின் தலைவராக வந்து பொறுப்பேற்றிருக்கிறார். தனது கருத்துக்களை முன்வைக்க தயாராக இருக்கிறார். வாருங்கள், திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களே, உங்களுடைய அணியின் வாதத்தை துவக்கி வையுங்கள். விதியே என்ற அணியின் சார்பிலே உங்களுடைய வாதத்தை துவங்குங்கள். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் வள்ளுவரை தொழுது செயலராம் பாவேந்தரை வணங்கி ஒருங்கிணை நீலகண்ட ஐயா அவர்களை வணங்குகின்றேன். நடுவராக இருக்கக்கூடிய பாரதி சுடர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஐயா என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, மனிதன் முன்னேற காரணம் நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனா விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்ட்டு எதிரணியில இருந்து வருவாங்க. ஆனா அந்த விதியை எப்படி கணிப்பீங்க? அத கணிக்கிறதுக்கு மதியால கண்டிப்பா முடியாது. எதிரணியில இருந்து சத்யவான் சாவித்திரி கதையோட வருவாங்க. விதிய மதியால வென்றா சாவித்திரி அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த காலத்துல இது செல்லுபடி ஆகுமாங்க ஐயா? யமன கண்ணால பார்க்க முடியுமா? இல்ல ஒருத்தருடைய விதி முடிய போகுது அப்படின்னா, அதை எப்படி தடுப்பீங்க? மதியால உங்களால என்ன செய்ய முடியும்? உங்க கண்ணு முன்னாடியே ஒருத்தருக்கு இன்னையோட முடியுது அப்படின்னா, நீங்க மதியை பயன்படுத்தி என்ன செய்ய முடியும்? ஏன்னா அவர்களுக்கு விதிக்கப்பட்டது அதுதான். அவர்களுடைய விதி அதுதான் அப்படிங்கும் பொழுது, அதை மாத்தவே முடியாது. இத காலங்காலமா நம்ம சொல்லிட்டு வந்திருக்காங்க புராணங்கள்ல, இதிகாசங்கள்லலாம். அ ஹரிச்சந்திரன் ராஜாவாக இருந்தார். ஆனாலும் அவருக்கு விதிக்கப்பட்டது என்ன? வெட்டியானாக சுடுகாட்டுல இருக்கணும். மனைவி பிள்ளைகளை பிரிந்து இருக்கணும்ன்றது தான் அவருக்கு விதிக்கப்பட்டது. அதுதான் விதி. அதுபோல பார்த்தீங்கன்னா, கோவலன் கண்ணகி கதையில கோவலன் கொல்லப்படுவதுதான் விதி. அவரு வணிகம் பண்ணுவதற்காகத்தான் சிலம்பை வாங்கிட்டு வந்தாரு. அவருக்கு தெரியுமா? அவரு மதியை பயன்படுத்தி வணிகம் செய்யலான்னு தான் வந்தாரு. ஆனா அவருடைய விதிய அவரால மீள முடிஞ்சதா? மதியால அத வெல்ல முடிஞ்சதா? அதுபோல ராமாயணத்துல பார்த்தீங்கன்னா, ராமனுக்கு 14 வருடம் வனவாசம் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது. அத யாராலும் மாத்த முடியல. அதே மாதிரி மகாபாரதத்திலயும் பாண்டவர்களுக்கு வனவாசம்ன்றது அதுவும் விதிக்கப்பட்டது. அவர்கள் எல்லாம் மதி இல்லாமல் இல்லை. ஆனாலும் மதியினால் எதையும் மாற்ற முடியாது. அந்த காலகட்டத்தில் அவர்கள் கஷ்டப்படணும். அதற்கப்புறம் தான் அவர்களுக்கு நல்ல நிலை கிடைக்கும் அப்படின்னா, அது விதி பயன்தான். அவர்களுக்கு விதிக்கப்பட்டது. அதனால் அதிலிருந்து யாராலும் தப்ப முடியாது. அதனால தான் சிலப்பதிகாரத்துல இளங்கோவடிகள் கூட "ஊழ்வினை உறுத்து ஊட்டும்" அப்படின்னு சொன்னாரு. நம்மளுடைய ஐயன் வள்ளுவர் கூட அதத்தான் சொல்றாரு. ஊழ் அப்படின்னு அதற்குன்னே தனியா ஒரு அதிகாரம் வச்சு அதுல 10 குறள்ல விளக்கமா சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமும் இவங்க விதியை விட மதிதான் சிறந்தது. மதியால் வெல்லலாம்னு பேசினா ரொம்ப சிரமம் தாங்க ஐயா. "ஊழிற் பெருவழி யாவுள மற்றொன்றும் சூழினும் தான் முந்துரும்" அப்படின்னு சொன்னாரு வள்ளுவர். ஏன்னா ஊழை விட வலிமையானது எதுவுமே கிடையாது. அதிலிருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேற வழியில போனாலும், வேற என்னென்னலாம் பண்ணாலும், அதையெல்லாம் தாண்டி முன்னாடி நிற்கிறது விதிதான். அதுதான் ஊழ்வினை அப்படின்னு சொல்றாரு. அதனால நடுவர் அவர்களே, என்னைக்குமே ஒரு மனிதனுடைய வாழ்வில் அவனுடைய நல்லது, கெட்டது, சுக, துக்கம் இது எல்லாத்தையும் முடிவு செய்யக்கூடியது விதிதான். மனித வாழ்வின் முன்னேற்றத்திற்கு முக்கிய பங்கு வகிப்பதும்
விதிதான். ஆனால் அந்த விதியை வந்து யாராலும் வந்து கணிக்க முடியாது. ரோட்டை கடக்கும் பொழுது, அந்த சாலையை கடக்கும் பொழுது நம்ம வந்து கவனமாக பார்த்து கடக்க வேண்டும். அதுல வந்து வண்டி வாகனம் போயிட்டு தான் இருக்கும். நம்ம கவனக்குறைவா போனோம்னா, நம்ம வந்து அடிபடுவோம் அப்படிங்கிறது வந்து தெரியும். அது வந்து மதிக்கு தெரியும். ஆனால் ரோடு ஓரமா போறவங்களையும் மேல வந்து வண்டி வந்து ஏத்திட்டு போகுது. அதுதான் வந்து விதி. நம்ம எவ்வளவுதான் வந்து ஜாக்கிரதையா இருந்தாலும், எவ்வளவுதான் வந்து அப்படின்னா, அது வந்து நமக்கு விதிக்கப்பட்டதனால் தான் நடக்கிறது. விதிப்பயனால் தான் அது நடக்கிறது. அதனால் மனித வாழ்வில் எப்பொழுதும் விதிதான் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருப்பதிலும் சரி, அல்லது அவனுடைய முன்னேற்றத்திலும் சரி, விதியே முக்கிய பங்கு வகிக்கிறது. அந்த விதியை யாராலும் மாற்ற முடியாது. ஆனால் அந்த விதியை ஏற்றுக்கொண்டு இதுதான் நமக்கு விதிக்கப்பட்டது அப்படின்னு அந்த காலத்தை கடக்கக்கூடிய மன வலிமையை தான் நம்ம ஏற்படுத்திக்க வேண்டுமே தவிர, அந்த விதியை மீறி நம்மால் எதுவும் செய்ய இயலாது. அதனால் விதியை வந்து ஏற்றுக்கொண்டு, அதன் வழியில் செல்வதுதான் வந்து புத்திசாலித்தனம். அதை விடுத்து மதியால் அதை மாற்றி விடலாம் அப்படின்னு நெனச்சோம்னா, இன்னும் வந்து நம்மளுடைய விதி வந்து நமக்கு அதிக துன்பத்தை தான் தரும். அந்த நிலையிலிருந்து மீள முடியாது. அதனால் நடுவர் அவர்களே, எங்கள் அணியின் வாதம் என்னவென்றால், மனித முன்னேற்றத்திற்கு முக்கிய காரணமாக இருப்பது விதியே. நடுவர் அவர்களே, விதி என்பது அவரவர்களுக்கு விதிக்கப்பட்டது. இன்றைய பட்டிமன்றத்துல கூட எத்தன பேர் குடுத்திருந்தாலும், இந்த அணியில வந்து இவங்க தான் பேசணும் அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது. அதை மீறி இவர்களால் வந்து வேற எதையும் மாத்தி செய்ய முடியாது. அதனால் விதிதான் மதியை விட வலிமையானது என்பதை உணர்த்தும் வகையாக உங்களுடைய தீர்ப்பு அமையும் என்று எண்ணி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் ஐயா. மிகவும் சிறப்பும்மா, மிகவும் சிறப்பு. இன்னைக்கு இந்த பட்டிமன்றத்துல பேசணும் வந்திருக்கோமே, அது கூட அவங்களுடைய தலைவிதி தான். அப்படி சொன்னாங்க. ஏதோ என்னுடைய தலைவிதி நான் வந்து உட்கார்ந்து நடுவரா இருக்க போல் இருக்கு இன்னைக்கு. மகிழ்ச்சி. தனது கருத்துக்களை மிக தன் சார்பிலே வலிமையாக சொல்லியிருக்கிறார். அணியினுடைய தலைவர் முதலில் தொடக்கியவர் தான் நிறைவாக முடிக்க வேண்டிய அடிப்படையில இப்போது திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் விதியே இங்கு அணியின் சார்பிலே பேச வருகிறார். வாருங்களம்மா. அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா, மதியேன்னு பேசின அணியில இருக்கவங்க எல்லாம் மதியோட பேசினாங்களான்னு தெரியலங்க ஐயா. ஒரு மனிதனுடைய பிறப்பும் இறப்பும் வந்து யாராலும் நிர்ணயிக்கப்பட முடியாது. அது வந்து விதியால் மட்டும்தான் முடியும். அதுவும் இல்லாம இறுதியா பேசின அணித்தலைவர் பாத்தீங்கன்னா, விதியினால அவங்க வாயில இருந்தே வந்துருச்சு. மதியை விதியால் வெல்லலாம் அப்படின்னு அவர் சொன்னாரு. அதை வந்து அவர் தெரிஞ்சு சொன்னாரா இல்ல தெரியாம சொன்னாரான்னு தெரியல. அவர் வாயில இருந்தே அது வந்துருச்சு. அது மாதிரி இருகோடு தத்துவம்னு சொன்னாரு. அதைத்தான் நாங்களும் சொல்றோம். நம்மளோட விதியை நினைச்சு நொந்துகிட்டு இருந்தோம்னா, அடுத்தவங்களுடைய விதியை பார்த்தோம்னா தெரியும். அவங்களுடைய வாழ்க்கை இவ்வளவு துன்பமாக இருக்கு அப்படின்னா, அப்ப நம்மளுடைய விதி நல்லாதான் இருக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி எதிரணியில சொன்னாங்க, பாண்டவர்களுடைய அப்பா வந்து மதியை பயன்படுத்தல அப்படின்னு. ஆமாங்க ஐயா, அவர் மதியை பயன்படுத்தாமல் தான் ஒரு விலங்கு தான் தண்ணீர் குடிக்குதுன்னு நினைச்சு அந்த மானை வந்து விலங்குன்னு நினைச்சு அம்பு எய்துட்டாரு பாண்டு. அதற்கப்புறம் தான் தெரிஞ்சது அவங்க வந்து ரிஷி பத்தினியும். அவர்களை வந்து தெரியாமல் நம்ம வந்து அம்ப விட்டுட்டோம். அவர் மதியை பயன்படுத்தவில்லை. அதுதான் அவருக்கு சாபமாக வந்தது. அதுதான் விதிக்கப்பட்ட விதி. அதனால்தான் பாண்டவர்கள் வந்து பிறப்பதற்கு ஒரு காரணமாக அது விதியாக இருந்தது. இல்லைன்னா பாண்டவர்கள் வந்து அவதார புருஷர்கள். அவர்கள் மனித பிறவிகள் அல்ல. ஒவ்வொரு தேவர்களுடைய அவதாரமாக அவர்கள் எப்படி பிறந்திருக்க முடியும்? அது விதிக்கப்பட்ட விதிதான். அதே மாதிரி எதிரணியில வந்து சொன்னாங்க, எடிசன் வந்து சின்ன பிள்ளையா இருக்கும் போது குழந்தையா இருந்தாருன்னு. அதெல்லாம் அரிய கண்டுபிடிப்பு தாங்க ஐயா. மதி இருந்தால் மட்டும்தான் அதெல்லாம் வந்து சொல்ல முடியும். அதே மாதிரி எதிரணியிலேயே சொன்னாங்க, சாலையில விதிகளை பின்பற்றி சென்றால்தான் வந்து சிறப்பாக போக முடியும். அதைத்தான் நாங்களும் சொல்றோம். விதியை பின்பற்றி நீங்க போனீங்கன்னாலும் அங்க விதிதான் முன்னாடி வந்து நிக்கும். நீங்க என்னதான் பார்த்து பார்த்து பத்திரமா போனாலும் விபத்து நடக்கும் பொழுது சரியா போனவன் மேலதான் வந்து இடிப்பான். நீங்க என்ன விதியை பின்பற்றி போனாலும் உங்களுடைய விதி முன் வந்து நின்றால் அங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஆபத்து காத்திருக்கு. அதே மாதிரி மதியை நம்புபவர்கள் எதற்காக வந்து கோயிலுக்கு போக வேண்டும்? எங்க அணியில வைத்த வாதம் வந்து சிறப்பான வாதம் ஐயா. இன்னைக்கு கோயில் குளங்கள் வந்து பெருத்திருக்குது அப்படின்னா என்ன காரணம்? எல்லாம் மதியை நம்புறவங்க மதியை நம்பி வந்து முன்னேற வேண்டியதுதானே. எப்படியாவது இந்த விதி மாறிவிடாதா அப்படின்னு தானே வந்து கோயிலுக்கு போறாங்க. இந்த விதியை மாத்தணும் அப்படின்னு தானே ஜோதிடத்துக்கு போறாங்க. இப்படி போய் தான் விதியை மாத்தணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு மனிதனுடைய வாழ்வை வந்து நிர்ணயிக்கக்கூடியது விதிதான். வாழ்வில் முன்னேற்றத்தை தரக்கூடியது வந்து விதிதான்.
மதுரையை எரித்தது வந்து மதியினால் அப்படின்னு சொன்னாங்க. மதி இருந்தா வந்து மதுரையை எதிர்ச்சிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய விதியை மாற்ற முடியவில்லை. மதி இருந்தால் வந்து கண்ணகி வந்து தன்னுடைய கணவனை காப்பாற்றி இருக்கலாம்ல. கல்வன்னு வந்து அவர் வந்து பட்டம் சூட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அப்போ அந்த இடத்துல விதிதான் முன்னாடி வந்து நின்னுச்சு. அவர்களால மதியினால எதையுமே வந்து செய்ய முடியல. அதனால் நடுவர் அவர்களே, ஒரு மனிதனின் வாழ்வில் முன்னேற்றத்தில் முக்கிய பங்கு வகிப்பது விதியே விதியே என்று கூறி எங்களுடைய வாதத்தை நிறைவு செய்கிறோம். உங்கள் சிவகாமி சண்முக சுந்தரம். 2 அணியிலும் சிறப்பாக பேசியிருக்கார். நிறைவாக பேசிய திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள் விதியின் வலிமையெல்லாம் எடுத்து காட்டினார். பாண்டவர் கதையெல்லாம் சொன்னார். அது அவருடைய விதி மதியின்மையால் ஏற்பட்டது என்று கூறி அது விதி என்று சொன்னார். எனவே இந்த அரங்கை பொறுத்தவரை மனிதனுடைய முன்னேற்றம் என்றால் என்ன? அது மிக முக்கியம். முதல்ல முன்னேற்றம்னா என்னன்னு பார்த்துக்கணும். கடவுள் ஒரு நாள் அப்படி காலாறு நடந்து வந்தாராம். இப்போ எதிரில் வந்து ஒரு அம்மாவை பார்த்து கேட்டாராம், என்னம்மா எப்படிமா இருக்கீங்க, வாழ்க்கை நல்லா இருக்கா, சிறப்பா போயிட்டு இருக்கா, நல்லா முன்னேற்றமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாராம். யாரு? கடவுள் அந்த அம்மாவை பார்த்து. அந்த அம்மா சொன்னாங்களா, எங்கெங்கேயா முன்னாடி ரொம்ப கஷ்டமா இருக்கு. போன வருஷம்லாம் 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் வருமானம் வந்தது. இந்த ஆண்டு பாத்தீங்கன்னா வெறும் 50 லட்சம் 75 லட்சம் தான் வருது. எல்லாம் போச்சு, எங்க தலைவிதி இந்த மாதிரி ஆகி போச்சு. இப்ப கடவுள் என்ன பண்ணாராம், ஓ உங்க தலைவிதியால் இந்த மாதிரி குறைஞ்சு போச்சா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போனாராம். ஒருத்தர் பெரிய ஒருத்தர் வந்துகிட்டு இருக்காராம். அவர் என்ன பண்ணாராம், அவரை பார்த்து கேட்டாராம், என்ன பெரிய எங்க போயிட்டு இருக்கீங்க? சும்மா போயிட்டு இருக்கேங்க ஐயா. அப்படியா? உங்க வாழ்க்கைலாம் எப்படி இருக்குது? ரொம்ப கஷ்டப்படுறீங்க போல் இருக்க, ரொம்ப வறுமையா இருக்கீங்க போல் இருக்க அப்படி கேட்டதுக்கு, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஒரு நாளைக்கு 2 வேளை சோறு கிடைக்குது, ஏதோ படுக்கிறதுக்கு ஒரு குடிசை இருக்குது, கட்டிக்கிறது ஏதோ 2 துணி இருக்குது, போதும் அவ்வளவுதான், இதுக்கு மேல என்ன இருக்கு? இல்லைங்கய்யா உங்க காலத்துல இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க அப்படின்னு கேட்டாராம். இல்ல இப்படியே தான் இருந்தேன் வாழ்க்கையில, அப்பவும் அப்படிதான் இருந்தேன், இப்பவும் அப்படிதான் இருந்தேன். உங்க பிள்ளைங்கலாம் எப்படி? எங்க பிள்ளைங்கலாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு 2 வேளை 3 வேளை சோறு கிடைச்சிக்கிட்டு இருக்கு, இப்படி போயிட்டு இருக்கு. இது வருத்தமா இல்லையா? இது ஒண்ணு இப்படி இல்ல, இதுல என்ன வருத்தம் இருக்கு? இது மகிழ்ச்சியா தான் இருக்குது. வாழ்க்கையில மகிழ்ச்சி என்பது என்ன, வாழ்க்கையில முன்னேற்றம் என்பது என்ன என்பது மேலும் 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 வேண்டும் என்பது ஒன்று, இருப்பதை கொண்டு நிறைவடைவது என்பது ஒன்று. அப்ப முன்னேற்றம் என்பது, உண்மையான முன்னேற்றம் வெளியில் இல்லை, நமக்குள்ள இருக்குது. அவனை போல் நான் வாழ வேண்டும் என்று நினைப்பது ஒன்று, நான் நானாக வாழ வேண்டும் என்று நினைப்பது ஒன்று. நான் நானாக வாழ வேண்டும் என்று நினைப்பது அது விதி. அவன் பிறந்தான் வாழ்ந்தான் முடிஞ்சு போச்சு, விதி. இல்ல, நான் நானாகத்தான் பிறந்தேன், ஆனால் அவனாக வாழ்வேன் என்று நினைக்கிறானே, அது மதி. நான் ஏன் இப்படியே இருக்க வேண்டும், நான் ஏன் மாறக்கூடாது, நான் ஏன் ஒரு மாற்றமான ஒரு வாழ்க்கையை நோக்கி நகரக்கூடாது நினைக்கிறானே, அது சமீபத்துல இந்தியாவில இருந்து ராக்கெட் விட்டாங்க. ஐயா வீரமுத்து ஐயா பொறுப்பாளர், விழுப்புரம் பக்கத்துல அவர் வீடுன்னு நினைக்கிறேன், ஊரு சின்ன கிராமத்துல பிறந்தவர், ஒரு சாதாரண ரயில்வே தொழிலாளியுடைய மகன், ஒரு சாதாரண அரசு பள்ளியில படிக்கிறார். ஆனா முயற்சி 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 செய்கிறார். என்ன பண்றாரு, ராக்கெட்ட சந்திர மண்டலத்துக்கு விடுறாங்க. இப்போ அடுத்த கட்டமாக விட்ட போது தென் துருவத்தில் போய் இறங்கியது. சந்திரனை பார்த்து கொண்ட நமக்கு
சந்திரனுக்கு ராக்கெட் விடுகிற அளவுக்கு நாம உயர்ந்திருக்கிறோம். இது அந்த மதியையே, சந்திரனாகிய மதியையே தங்களது மதியால் வென்ற ஒரு தன்மை. இதையும் இது இந்தியாவினுடைய தலைவிதி. அந்த தலைவிதியின் படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தலைவிதியின் படிதான் ராக்கெட் விடப்பட்டிருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாமா என்று நாம் சிந்திக்க வேண்டும். இங்கே வைக்கப்பட்ட வாதங்கள் ஒரு முறை நாம் மீண்டும் பார்க்கலாம். யமன் வருவதை நம்மால் அறிய முடியுமா என்று ஒரு கேள்வி கேட்டார்கள். யமன் வருவதை நம்மால் அறிய முடியுமா? ஹரிச்சந்திர பெரிய மன்னன், ஏன் அவன் சுடுகாடு காப்பவனாக போனான் என்கிற ஒரு வாதத்தை வைத்தார்கள். கோவலன் வணிகம் செய்யத்தானே போனான், ஏன் கொலை உண்டான்? அவன் தன்னுடைய காற்சிலம்பை விற்பதற்குத்தானே சென்றான். விற்று பணத்தை வாங்கி கொண்டு வர வேண்டியதானே, அதை வைத்து அவன் முன்னேறிக்க வேண்டியதுதானே. மதியாகத்தானே செய்தான். முதலிலே அவன் பிழை செய்து விட்டான். இருந்த நகை செல்வத்தை எல்லாம் இழந்து விட்டான். என்றால் இருப்பதை கொண்டு முன்னேற வேண்டும் என்று மதியால் மதுரைக்கு சென்றான். மதுரையிலே சென்று விற்க சென்றான். யாரும் விற்க சென்றான்? மதுரையிலே இருக்கக்கூடிய இது போன்ற உயர்ந்த அரிய தங்க ஆபரணங்களை, அணிகலன்களை வாங்கக்கூடிய அரசவை பொற்கொள்ளரிடம் விற்க போறான். அப்ப அவன் என்ன பண்றான்? கொண்டு போய் அரசவை நிறுத்துறான். அவன் என்ன பண்றான்? துர்கை கோயில்ல போய் விளக்கேத்துறான். துர்கை யார் வணங்குவாங்க? கல்வர்கள் வணங்குவாங்க. கொண்டு போய் நிறுத்துறான். அரசன் பார்க்கிறான், கல்வர் வணங்கக்கூடிய இறைவனுக்கு இவன் விளக்கேற்றி இருக்கிறான். எனவே இவன் மீது கல்வன் என்று பழி சுமத்தப்பட்டிருக்கு. அந்த பழி உண்மையாக இருக்கும் என்று நம்பி அவனுக்கு மரண தண்டனை கொடுத்து விடுகிறான். இது விதிதானே, இது எப்படி மதியாக முடியும் என்ற ஒரு அழுத்தமான கேள்வி வைத்தார்கள் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்கள். அவரை தொடர்ந்து வந்த பானுமதி அம்மாவும் ஆகுழால் தோன்றும் அசைவின்மை கைப்பொருள் ஓகுழால் தோன்றும் என்கிற திருக்குறளை முன்வைத்து ஆகூழ் என்கிற அதிர்ஷ்டம், ஆகூழ் என்றால் அதிர்ஷ்டம், வாய்ப்பு, நல்வாய்ப்பு. போகூழ் என்றால் சொன்னால் ஊழ்வினை பயன். எனவே நல்வாய்ப்பால் கிடைத்தாலும் கூட தலைவிதியால் அவை கூட போய்விடும். பெரும் பணக்காரனாக செல்வந்த குடும்பத்திலே பிறந்து தலைமுறையாக வசதி வாய்ப்போடு வாழ்ந்தவன் எல்லாவற்றையும் இழந்து விடுவதில்லையா என்ற கேள்வி வைத்தார்கள். தியாகராஜ பாகவதர் என்று ஒரு நடிகர் இருந்தார். இந்தியாவின் அல்லது உலகத்தினுடைய உச்ச நட்ச நடிகரில் ஒருவர் அவர். ஒரு திரைப்படம், அவருடைய திரைப்படம் தேடப்பட்டு 3 ஆண்டுகள் தொடர்ந்து ஓடியது. ஆனால் சிறைக்கு செல்லுகிறார். ஒரு கொலை வழக்கிலே கைது செய்யப்பட்டு சிறைக்கு செல்லுகிறார். தண்டனை கொடுக்கப்படுகிறது. பிறகு அந்த தண்டனை நீக்கப்படுகிறது. விடுதலையாகி வருகிறார். ஊழ்வினை பயனால் அங்கே சென்று சிக்கிக் கொள்ளுகிறார். மீண்டு வருகிறார். ஒரு திரைப்படம் வருகிறது. அவருடைய அதற்கு முந்தைய திரைப்படம் 3 ஆண்டுகள் தொடர்ந்து ஓடியது. அடுத்து வந்த படம் ராஜமுக்தி என்று பெயர். 3 வாரம் கூட ஓடவில்லை. அதுவும் அவருடைய சொந்த படம். ஏற்கனவே வழக்கில் செலவானது போக மீதி படம் திரைப்படத்தில் இழப்பாக பொருளாதார ரீதியாக பின்னுக்கு தள்ளப்படுகிறார். என்றாலும் அவர் வறுமையிலே வாடினார் என்று சொல்ல முடியாது. வாழ்ந்த வாழ்க்கையை இழந்து விட்டார் என்றுதான் சொல்ல முடியும். அவரை பற்றி மிகவும் வறுமையிலே வாடினார் என்றெல்லாம் சொல்லுவார்கள். தன்னிடமிருந்த படப்பிடிப்பு நிலையத்தை எல்லாம் விட்டுவிட்டார் என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அப்படி ஒன்றும் அவர் வறுமையில் வாடவில்லை. அவருடைய குடும்பத்தார் யாரும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, வறுமையில் வாடினார் என்று. ஆனாலும் நொடிந்து போனார். இது எதனால் வந்தது? மதியோடு தானே இருந்தார்.
3 வருடங்கள் ஓடிய படம் எல்லாம் வருது, அப்புறம் ஏன் அவர் தோத்து போனாரு என்ற கேள்வி வருது. எனவே விதியினுடைய தன்மைதான் இதற்கு காரணம் என்று சொல்கிறார். இன்னமும் சொல்ல போனால் அந்த திரைப்படத்திலே அந்த திரைப்படம் வந்தபோது அவர்களுக்கு சற்று கண் பார்வை மங்கி இருந்தது. ஆனால் அந்த திரைப்படத்திலே அவர் நடித்த கதாபாத்திரம் கண் பார்வை இல்லாதவனுடைய கதாபாத்திரம். எனவே இன்னும் சிறப்பாகவே நடித்திருப்பார். இயல்பாகவே அப்படித்தான் இருந்திருக்கிறார். இன்னும் சிறப்பாக வந்தது என்றாலும் அந்த படம் தோல்விவிட்டது. ஏன்? அதான் இந்த திருக்குறளுக்கான விளக்கங்க தான். இதைத்தான் சொன்னாங்க. அதே போல அவர்களை அடுத்து வந்த திருமதி சாந்தா அவர்களும் தன்னுடைய வாதங்களை சிறப்பாக முன்வைத்தார்கள். அவருடைய அணிக்கு நியாயம் கற்பிக்கிற வகையிலே சிலவற்றை வைத்தார்கள். மகாத்மா காந்தி தன்னுடைய மதியால் வென்றிருந்தாலும் கூட அந்த மாமனிதர் அடைந்த வெற்றி என்பது அவருடைய விதிவசம் என்று முன்வைத்தார்கள். சிறப்பாக தங்களுடைய கருத்துக்களை முன்வைத்துக் கொண்டு சென்றார்கள். மதியே என்ற அணியின் சார்பிலே வந்த மணிமொழி செல்வன் அவர் ஐயா அவர்கள் நடந்தது கடந்த காலம் தான் விதி. அவருடைய ஒரே வாதம் இதுதான், கடந்த காலம் தான் விதி. முன்னேற்றம் என்பது நிகழ்காலம் அல்லது எதிர்காலம் தொடர்பானது. எனவே அதை மதியால் தான் நாம் நடத்துகிறோம். எனவே எதிர்கால திட்டங்களிடுதல், எதிர்கால முன்னேற்றம் என்பது மதியால் தான் அமைகிறது என்று தனக்கு ஒவ்வொரு துன்பம் நேர்கிற போதும், தனக்கு ஒவ்வொரு இடர் நேர்கிற போதும் அந்த இடர்களை கலைந்தறிய வேண்டும் என்று எண்ணுகிறானே மனிதன், அது மதி என்ற வாதத்தை வைத்தார். விதி அவனுக்கு ஏதோ ஒரு கொடுமையை செய்கிறது, ஆனால் மதியால் அவன் வெல்லுகிறான். ஒரு மாடு முட்டை வருகிறது. மாடு முட்டை வரும்போது விதியாக இருக்கலாம், ஆனால் அவன் என்ன செய்கிறான்? உடனே விலகி ஓடுகிறான். ஏதேனும் ஒரு கட்டை எடுத்து அடிக்கிறான், உடனே மாடு பயந்து ஓடி விடுகிறது. நாய் கடிக்க வருகிறது, விதி. உடனே ஒரு கட்டை எடுத்து துரத்துகிறான், ஓடி விடுகிறது, அது மதி. இப்படி ஒவ்வொரு இடர் வருகிற பொழுதும் அந்த அதை விதி என்று சொன்னாலும் கூட அதை மாற்றுகிற முயற்சி, அதுதான் மதி என்று தன்னுடைய வாதத்தை வைத்தார். தொடர்ந்து அவர்கள் அணியிலே திருமதி சுகந்தி அம்மையார் அவர்கள் நல்ல கருத்துக்களை வைத்தார். திருமதி புவனா அவர்கள் தனக்கே உரிய முறையில் சிறப்பான கருத்துக்களை எடுத்து வைத்தார். அவர் நல்லா அருமையா சொன்னாங்க. தாமஸ் ஆல்வா எடிசன் ஒருத்தர் இருந்தாரு, அவர் விதிவசத்தால் மனநிலை வளர்ச்சி அல்ல, மன வளர்ச்சி அற்றவர். எனவே மதி என்பது சற்றே குறைந்தவர். இதை ஆசிரியர் கண்டறிந்து, உன் பிள்ளை மக்கு பிள்ளையாக இருக்கிறான், புத்தி இல்லாதவனாக மதி இல்லாதவனாக இருக்கிறான், எனவே இவனுக்கு பாடம் சொல்லி தர முடியாது என்று திருப்பி அனுப்பிவிடுகிறார்கள். ஆனால் அவனுடைய தாய் அதை மறைத்து தன்னுடைய மதியால், உன்னுடைய பிள்ளை மிகவும் புத்திசாலியாக இருக்கிறான், எனவே இவனுக்கு பாடம் சொல்லுகிற அளவுக்கு எனக்கு திறமை இல்லை, எனவே நீங்க தனியே படித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டாரப்பா, நீ படித்து முன்னேறிக்கொள் என்று சொல்லிவிடுகிறார்கள். அவனும் அதை வேத வாக்காக எடுத்துக்கொண்டு தன் தாயினுடைய அந்த வார்த்தையை ஒரு மறைவாதமாக எடுத்துக்கொண்டு அதையே பின்பற்றி வாழ்க்கையில இன்றைக்கும் நம்ம முகத்துல வெளிச்சம் தெரியுதுன்னா நம்ம யாருக்கு நன்றி சொல்லணும்? தாமஸ் ஆல்வா எடிசன் நன்றி சொல்லணும். அவர் தான் அந்த பல்பை கண்டுபிடிச்சவர். இப்படி உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுத்தவர் தன் மதியால், உலகத்துக்கே முன்னேற்றத்தை கொடுத்தவர். இன்னைக்கு யோசித்து பாருங்கள், அவர் விதிவசத்தால் அந்த அம்மையார் சொன்னது போல, அந்த ஆசிரியர் சொன்னது போல அம்மையாரும் அதை சொல்லி இருந்தால் அவர் ஒரு மக்காகவே இருந்திருப்பார், மனநிலை குன்றியவராகவே இருந்திருப்பார். ஆனால் விதி மதியால் அவர் வென்றதால் இன்றைக்கு உலகமே வெளிச்சத்தில் இருக்கிறது. இப்படி தங்களுடைய வாதங்களை முன்வைத்துக் கொண்டு சென்றார்கள். என்னுடைய நடுவராக நான் சொல்ல வருகிற செய்தி சிலவற்றை இங்கே சொல்லியாக வேண்டும். விபத்து
சாலை ஓரத்திலே செல்லுகிறார். சாலையை கடக்கிற பொழுது மிகவும் கவனத்துடன் மதிநுட்பத்துடன் சிறப்பாக இந்த பக்கம் பார்த்து பாதி சாலையை கடந்து அந்த பக்கம் பார்த்து மீதி சாலையை கடந்து வாகனங்கள் எதுவும் வராத நேரத்திலே அப்படி வந்தாலும் அந்த வண்டி வருகிற வேகம், அது கடக்கிற தூரம், அதையெல்லாம் கணக்கிட்டு கடந்து ஓரத்துக்கு செல்லுகிற போது புளிய மரத்தை நோக்கி ஓடி வந்த ஒரு வண்டி இவனையும் சேர்த்து புளிய மரத்தோடு சேர்த்து முட்டி மோதி கொன்றுவிட்டதே, அது விதியின் பயன் அல்லவா என்கிற ஒரு கேள்வி நம்மை லேசாக அசைக்கிறது. உண்மைதான் போல் இருக்கிறது. நீ மதியால் என்ன செய்தாலும் விதித்தான் உன்னை வீழ்த்தும் என்று எண்ணம் தோன்றுகிறது. அதே போல எந்த முன்னேற்றம் வந்தாலும் வாழ்க்கையிலே எந்த முன்னேற்றம் வந்தாலும் அது விதியின் பயன். மதியால் வந்தாலும் அது விதியின் பயன் என்று ஒரு வாதம் வைத்தால் அதை நம்மால் ஏற்க முடியாது. அப்படி என்று சொன்னால் மதி என்று ஒன்று தேவையே இல்லை. விதிதான் நம் வாழ்க்கையை நடத்துகிறது என்ற ஒரு முடிவுக்கு இந்த வாதத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நாம் எதுவும் செய்ய வேண்டியதில்லை, அமைதியாக இருக்கலாம். அமைதியாக இருந்தால் அதுவே இயல்பாக நடக்கும். அதுவே நம் வாழ்க்கை என்ன நடக்குமோ நடந்து விட்டு போகிறது என்று விட்டுவிட வேண்டியது இருக்கும். எனவே அந்த வாதத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லோரும் விதியின் வசத்தால் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வெற்றியும் தோல்வியும் நாம் மதியை பயன்படுத்துவது கூட நமக்கு விதிக்கப்பட்ட விதிதான். எல்லோரையும் ஏன் பயன்படுத்தவில்லை? அவர் மட்டும் ஏன் பயன்படுத்தினார்? அப்துல் கலாம் மட்டும் தானே விஞ்ஞானியாக வர முடிந்தது, அவரோடு படித்தவர்களெல்லாம் ஏன் வர முடியவில்லை? எனவே இது அப்துல் கலாமினுடைய விதி. காமராஜர் ஒரு சாதாரண மனிதர் தானே, அவர் எப்படி முன்னேறினார்? அவர் மட்டுமா 9 ஆண்டுகள் சிறையில் இருந்தார்? அவர் மட்டுமா காங்கிரஸ் கட்சியிலே விடுதலைக்காக போராடினார்? நிறைய பேர் போராடினார்களே, அவர்கள் எல்லாம் முதலமைச்சராக வர முடியவில்லையே, அது அவருடைய விதியின் பலன் என்றெல்லாம் நாம் சொல்லிவிட முடியாது. அம்மையார் ஒரு குரூப்ல போய் சொன்னார்கள், அறிவு பெரிய அளவுக்கு படிப்பறிவில்லாத ஒருவர் அமைச்சராகவும் படித்தவர் அவரிடம் வேலை செய்பவராகவும் கை கட்டி சம்பளம் வாங்குபவராகவும் இருப்பார். ஆனால் அமைச்சர் அதிகப்படியான பணம் வைத்திருப்பார். அமைச்சர் எப்படி அதிகப்படியான பணம் கிடைக்கும் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஆட்சியரை விட அமைச்சருக்கு ஊதியம் குறைவுதான். அப்ப அவர் ஏதோ ஒரு மதியை பயன்படுத்தி இருக்காரு, விதியை வெல்லக்கூடிய மதியை பயன்படுத்தி இருக்கிறார், அதிக பணம் சம்பாதித்திருக்கிறார். எனவே அந்த ஆட்சியர் சம்பாதிக்காத பணத்தை அவ்வளவு அறிவிருந்தும் அவரால் சம்பாதிக்க முடியாததை அந்த படிப்பறிவு இல்லாத, அவர் அறிவில்லாதவர் என்று சொல்ல முடியாத அமைச்சரை படிப்பறிவில்லாதவர் என்று சொல்லலாம். படிப்பறிவில்லாத, கல்வி அறிவில்லாத அந்த அமைச்சர் எப்படி இவ்வளவு சம்பாதித்தார் என்றால், பணம் சம்பாதிப்பதற்கு படிப்பறிவு தேவையில்லை. படித்தவன் வாத்தியாராக வேலை செய்கிறான், படிக்காதவன் பள்ளிக்கூடம் நடத்துகிறான் என்று சொல்லுவார்கள். படிக்காதவன் பள்ளிக்கூடம் நடத்துகிறான். 2 பேரும் ஒரே வகுப்புல படிச்சாங்க. அந்த வகுப்புல ஃபெயிலா போனவன் பள்ளிக்கூடம் நடத்துறான். பாஸ் ஆகி வாத்தியார் வேலைக்கு போனவன் இவர்கிட்ட வாத்தியார் வேலையா கை கட்டிட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான் சொல்லுவாங்க. எனவே இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் வைக்கிற பொழுது சோம்பலாக இருந்து விடுவது விதி என்று ஏற்றுக்கொள்ள முடியுமா? இங்கே விதி என்ற அணியின் சார்பில் பேசிய 3 பெண்மணிகள் அவர்களை பார்த்து கேட்டு, உங்கள் பிள்ளை படிக்காமல் பள்ளிக்கூடத்திற்கு நேரத்துக்கு எழுந்திருக்காமல் பாடத்திலே கவனம் செலுத்தாமல் இருந்தால் அது அவன் விதி என்று விட்டு விடுவீர்களா? நான் இதான் அவர் கேட்கிற கேள்வி. எப்படியாவது படுறா டேய், படிச்சு முன்னுக்கு வாடா டேய், ஏச்சுக்கிடா வாடா, உன்னை இட்டுமே நான் தனி வகுப்புல சேர்த்து விடுறேன், உனக்கு என்ன வேணும், சைக்கிள் ஒன்று வாங்கி தர்றேன், உனக்கு இந்த பாடம் புரியலனாக்கா உங்களுக்கு என்ன சொல்றது, இந்த கோனார் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே அது வாங்கி கொடுக்குறேன்,
இல்ல ஒரு கைடு வாங்கி தர்றேன், எப்படியாவது படிச்சு பாஸ் பண்ணிடுறா, எப்படியாவது பாஸ் பண்ணடா. ஏன் அதை சொல்றீங்க? அவன் தலை விதின்னு விட்டுற வேண்டியது தானே. உங்க பிள்ளை என்ன செய்தோ அதை கம்முன்னு கேட்டுக்க வேண்டியது தானே. அவன் தலையில அப்படி எழுதிருக்கு, அப்புறம் நமக்கு என்ன பண்ண முடியும்? விட்டுருக்க முடியுமா? திருமதி பானுமதி அம்மையாரிடமும், திருமதி சிவகாமி அம்மையாரிடமும், திருமதி சாந்தா அவர்களிடம் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். இதற்கு நிச்சயமாக அவர்கள் அது எப்படிங்க விட முடியும் தான் சொல்லுவாங்க. அப்ப அந்த மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு விதிதான் காரணம் சொல்லி விட்டு முடியும் உங்களால? முடியாது. நேரத்திலே, நிறைவு நேரத்திலே ஒன்றை நாம் சொல்லிக் கொண்டாக வேண்டும். பிறப்பும் இறப்பும் மதியால் விதியால் வருகிறது. விதிவசத்தால் பிறக்கிறோம், விதிவசத்தால் இறக்கிறோம். ஆனால் நான் தொடக்கத்தில் சொன்னது போல இடையில் வாழ்கிற வாழ்க்கை தான் நம்மை உயர்த்தி நிறுத்துகிறதே தவிர நாம் பிறந்ததோ இறந்ததோ தூக்கி நிறுத்துவதில்லை. இன்றைக்கும் பாருங்கள், இன்றைய செய்திகள் என்று வரும், வரலாறு என்று வரும். யார் யாரு சிறப்பாக பிறந்தார்களோ, சிறப்பாக இன்றைக்கு 18 டிசம்பர் 18 நம்முடைய இலங்கையை சேர்ந்த ஐயா ஆறுமுக நாவலர் அவர்களுடைய பிறந்த நாள். டிசம்பர் 18 அவர் பிறந்த ஆண்டிலே அவர் மட்டும்தான் பிறந்தாரா இன்றைக்கு? எல்லோரும் அதே நேரத்தில் பிறந்தவர் எத்தனை பேர் இருப்பார்? உலகம் முழு எத்தனை பேர் பிறந்திருப்பார்? அவர்களுடைய விதி எல்லாம் என்ன ஆயிற்று? ஆறுமுகன் அவர் மட்டும் மதியால் எப்படி வென்றார்? இன்றைக்கு ஆறுமுகன் அவருடைய பிறப்பு இறப்பை பற்றி பேச ஏன் பேசுகிறோம்? அவர் பிறந்ததால் பேசுகிறோமா, இறந்தால் பேசுகிறோமா? அவர் வாழ்ந்த வாழ்க்கையை வைத்து பேசுகிறோம். அந்த வாழ்ந்த வாழ்க்கை என்பது விதியால் வந்ததென்று, அவரது மதியால் வந்ததென்று நாம் உணர வேண்டும். இன்றைக்கு பிறந்தால் கண்டவர் அவர் ஒரு பெரிய அறிவியல் அறிஞர், அணு சோதனை பற்றி ஆய்வு செய்தவர். அந்த பேரறிஞர் இன்றைக்குத்தான் அவர் பிறந்திருக்கிறார். ஏன் அவரை பற்றி பேசுகிறோம்? அவர் அந்த சாதனை செய்திருக்கிறார். எனவே வாழும் வாழ்வில் சாதனை செய்பவர்கள் விதியால் செய்வதில்லை, மதியால் செய்கிறார்கள். விதியால் தான் செய்கிறார் என்று சொன்னால் ஏன் மற்றவர்கள் செய்யவில்லை? அவர்களுக்கு மட்டும் என்ன விதி வந்தது என்ற ஒரு கேள்வி நமக்கு எழுகிறது. அதைவிட நிறைவாக ஒன்றை கூறி நான் இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன். அடுத்த பிறவி அது விதி. அடுத்த பிறவி ஒன்று இருக்கிறது. அதிலே நமக்கு இப்போது பாவம் செய்தால் அடுத்த பிறவியில் துன்பம் நேரும். இப்போது பிறருக்கு துன்பம் செய்தால் அடுத்த ஒரு பிறவியில் நமக்கு துன்பம் நேரும். இதை தலைவிதி என்று சொல்லுகிறார்கள். இது விதியா என்று பார்த்தால் இது விதி அல்ல. மனிதன் ஒழுக்கத்துடன் வாழ வேண்டும் என்பதற்காக வகுத்து கொடுத்த மனிதனின் மதி. மனிதன் தன் மதியால் இந்த பிறவில தப்பு செஞ்சா அடுத்த பிறவில கெடுதல் வரும். இந்த பாவம் செய்யாத, அந்த பாவம் செய்யாத என்ற அற வாழ்க்கை வாழ்வதற்காக விதி என்று சொல்லி உங்களுக்கு நெறிப்படுத்துவதற்காக மனிதன் கண்டறிந்த மதிதான், அதுவும் மதிதான். எனவே விதி என்று சொல்லப்படுவதே மனிதனின் மதிதான். எனவே மனிதனுடைய முன்னேற்றத்துக்கு காரணம் விதி அல்ல, விதி என்று ஒன்று கிடையாது. விதி என்பதே மனிதனின் மதிதான். எனவே மதிதான் வாழ்க்கையுடைய முன்னேற்றம், ஏற்றம், இறக்கம் எல்லாவற்றுக்கும். ஒருவர் நிரம்ப பணம் வைத்திருக்கிறார், தன்னுடைய மதிகட்டு போகிற பொழுது மது பழக்கத்திற்கு அடிமையாகிறான், அல்லது பிற பழக்கத்திற்கு அடிமையாகிறான், சூதாட்டத்திற்கு அடிமையாகிறான், இழக்கிறான். சமீபத்திலே ஒரு செய்தி படித்தேன், மிக அற்புதமான செய்தி அது. ஒருவர் ஒரு நிறுவனத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கு 40,000-50,000 ரூபாய் பணம் வருகிறது. அவருடைய துணைவியார் ஒரு கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அப்போது இவருக்கு ஒரு செய்தி வருகிறது,
இந்த மாதிரி துறையில் ஈடுபட்டால் நிரம்ப பணம் சம்பாதிக்கலாம் என்று செய்தி வருகிறது. உடனே இவர் தன் மதியின் காரணமாக என்ன செய்கிறார்? தான் செய்து கொண்டிருந்த வேலையை விட்டுவிட்டு அதில் வந்த பணத்தை வைத்து அந்த துறையிலே முதலீடு செய்து இன்றைக்கு 58 லட்சம் ரூபாயை அந்த ஆன்லைன் வர்த்தக மோசடி மூலமாக இழந்திருக்கிறார். கடன்காரனாக மாறி இருக்கிறார். இதுக்கு எது காரணம்? விதியா? அவருடைய மதி. ஒருவர் இருக்கிறார் திண்டுக்கல் அருகிலே. அந்த பிள்ளை ஒரு ஏழை கூலி தொழிலாளி. அடுத்த வேலை அவர் வேலைக்கு போனால்தான் சாப்பாடு. இன்றைக்கு வேலைக்கு போனால்தான் இன்றைக்கு சாப்பாடு, நாளைக்கு சாப்பாட்டுக்கு மீண்டும் அவர் வேலைக்கு போக வேண்டும். இந்த நிலையிலே இருக்கிறார். அவருக்கு ஒரு மகள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி படிக்க வைக்கிறார். அந்த பிள்ளை தன்னுடைய துன்பத்தை எல்லாம் உணர்ந்து படிக்க வேண்டும், படிக்க வேண்டும், படிக்க வேண்டும், படிப்பு ஒன்றுதான் நமக்கு குறி என்று படிக்கிறது. அந்த பிள்ளையை ஒரு நாளைக்கு வேலைக்கு சென்றால் ஒரு 300 ரூபாய் கூலி கிடைக்கும் என்கிற அந்த தந்தையை பல தொலைக்காட்சி நிறுவனங்கள் அழைத்து உங்களை பேட்டி காண வேண்டும் வாருங்கள் என்று சொல்லுகிறது. திடீரென்று காவல்துறையிலிருந்து அழைக்கிறார்கள். ஐயா, உங்களை முதலமைச்சர் பார்க்கணும் வாருங்கள் என்று அழைக்கிறார். என்ன காரணம்? அந்த பெண் தன்னுடைய பள்ளி இறுதி தேர்விலே எல்லா பாடங்களிலும் 100 மதிப்பெண் வாங்கியிருக்கிறார். இதுவரை யாரும் அந்த மாதிரி வாங்கினது கிடையாது. எல்லா பாடத்திலும் 100 மதிப்பெண் வாங்கியிருக்கிறார். அவரை கூப்பிட்டு பாராட்டுகிறார்கள். அது அவருடைய விதி என்று சொல்வதா, மதி என்று சொல்வதா? இது பாருங்கள். ஒரு பையன் இன்றைக்கு அவர் IAS அதிகாரி. வறுமை. தன்னோடு பிறந்தவர்கள் 5 பேர். தந்தை கிடையாது, தாய் மட்டும்தான் கூலி வேலைக்கு செல்கிறார். விவசாய கூலி. பிள்ளைகளை படிக்க வைக்கிறார். ஒரு வேளை சோறு கிடைக்கும், ஒரு வேளை சோறு இருக்காது. ஒரு வேளை தான் சோறு பொங்குவா. அதை வைத்துக் கொண்டுதான் 3 வேளை சாப்பிட வேண்டும். வீட்டிலே சின்ன காட விளக்கு, அதிலே மண்ணெண்ணெய் ஊற்றி திரியேற்றி கொளுத்தி படிக்க வேண்டும். அந்த 10 பைசா கொடுத்து வத்தி பொட்டி வாங்க வசதி இல்லாத ஒரு சூழ்நிலைமை. ஏனென்றால் இரவில் அணைந்து விடும். அணைகிற போதெல்லாம் அதை ஏற்றி வைக்க வேண்டும். 10 பைசா கொடுத்து வத்தி பொட்டி தீப்பெட்டி வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறார். என்ன செய்கிறார்? தன் வீட்டிலிருந்து 1.5 கிலோமீட்டர் தூரத்திலே போத்தனூர் ரயில் நிலையம் இருக்கிறது. இரவெல்லாம் விளக்கெறிந்து கொண்டிருக்கும் ரயில் நிலையத்திலே அங்கே செல்லுகிறார். ஸ்டேஷன் மாஸ்டருடைய அறைக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு பெஞ்சிலே ஒரு போர்வையை போட்டுக்கொண்டு வைத்துக் கொண்டு உட்கார்ந்து கொள்கிறார். அந்த வெளிச்சத்திலே படிக்கிறார். தூக்கம் வருகிற போது அந்த போர்வையை போட்டுக்கொண்டு அங்கேயே தூங்குகிறார். இவர் தூங்குகிற இடம் ரயில் பெட்டி வந்து நிற்கிற இடத்திலே, அதற்கு அருகாமையிலே தூங்குகிறார். எனவே விடியற்காலை 4:30 மணிக்கு அந்த ரயில் வந்து நிற்கும். அந்த ஓசை கூ என்ற ஒரு ஓசை கொடுக்கும் அந்த ரயில். அந்த ஓசையை வைத்து விழித்து கொண்டு மீண்டும் படிக்கிறார். 6 மணி வரை படிக்கிறார். 6 மணிக்கு பிறகு வீட்டுக்கு செல்கிறார். எனக்கு இருக்கக்கூடிய பழையதை தின்றுவிட்டு வந்து படித்து 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 முன்னேறி IAS ஆகிறார். என் விதி, என் வீட்டில் காட விளக்கு இருக்கிறது. என் விதி வத்தி பொட்டி வாங்க தீப்பெட்டி வாங்க பணம் இல்லை. என் விதி நான் அங்கே படுத்து படித்தேன். அப்படிலாம் சொல்லலாமா? இல்ல, மதி. விளக்கு வைத்து படிக்க முடியவில்லை. விளக்கு எங்கே வெளிச்சம் இருக்கு? வெளிச்சத்தை நோக்கி செல். இருட்டிலே இருப்பவன் வெளிச்சத்தை நோக்கி சென்றால் இருட்டுக்கும் வெளிச்சம் வரும் என்கிற தத்துவத்தை கொடுத்து மதியால் வென்று காட்டிய அவர் இன்றைக்கு IAS அதிகாரியாக இருக்கிறார். எனவே மனிதனின் வாழ்க்கையை விதி என்ன வளைத்து போட்டாலும் மதியால் அதை வெல்லலாம், வாழ்க்கையில் முன்னேறலாம் என்று கூறி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் பார்வையாளராக இருந்து இதுவரை பார்த்து கொண்டிருந்த திருமதி புவனேஸ்வரி திலக் அவர்கள் கோவையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் கருத்துரை வழங்குவார்கள். அனைவருக்கும் வணக்கம்.
ஒரு மனிதனின் வாழ்க்கை முழுமை பெறுவதே அவரவரின் வாழ்வின் வெற்றி, முன்னேற்றம் என்பதையெல்லாம் பொறுத்தே. அப்படிப்பட்ட முன்னேற்றத்திற்கு காரணம் விதியா மதியா என்ற அற்புத தலைப்பில் இன்று விவாதித்து எங்கள் மதியெல்லாம் தெளிய விதியை மதியால் வெல்லலாம் என்றும், விதி அதுவானால் மதி என்ன என்று சிறப்பாக பட்டிமன்றம், கண்களுக்கு அழகான ஒரு வார்த்தைகள் நிறைந்த இனிமையான கருத்துக்கள் செவிகள் கேட்டு இனிக்கவும் நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய சங்க தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு மிக்க நன்றி. குறிப்பாக சொல்ல போனால், நீங்கள் ஒவ்வொரு வாரமும் பட்டிமன்றத்திற்கு என்று தருகின்ற தலைப்புகள் கூட இந்நிகழ்ச்சியை பார்ப்போருக்கெல்லாம் ஒரு பெரிய முன்னேற்றத்தை தந்து கொண்டு இருக்கிறது என்று கூறி நிறைவு செய்கிறேன். வணக்கம். நல்லதொரு பட்டிமன்றத்தை இன்றைக்கு நீங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பை பெற்றதுக்கு ஒத்துழைப்பாக இருந்து செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய சங்கத்தமிழ் தொலைக்காட்சியினுடைய மேலாண் இயக்குனர் திருமதி சிவகாமி சண்முக சுந்தரம் அவர்களுக்கும், வானொலியில் கேட்டு மகிழ வாய்ப்பளித்திருக்கும் தமிழருவி வானொலியின் இயக்குநர்கள் தமிழ்வேல் நயனை விஜயன் மற்றும் தமிழ்ச்சுடர் சசிகலா நயனை விஜயன் ஆகியோர்களுக்கும் நம்முடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் நீங்கள், கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள், உங்களுடைய கருத்துக்களை தெரிவியுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, கருத்து தெரிவிக்க தொலைபேசி எண் 7401 7415 என்ற தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். உங்கள் தமிழன்பன், நீலகண்ட தமிழன், ஒருங்கிணைப்பாளர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. நிகழ்ச்சியை பாருங்கள், உங்கள் கருத்துக்களை கூறுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள். இந்த வலைக்காட்சியை உறுப்பினராகி உதவுங்கள் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.